மிர்ச்சி மசாலா செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன், பூண்டு 1/4 கப் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் சேர்த்து நல்லா நம்ம வதக்கணும். கடலை மாவு 1 கப், ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுக்கணும். இந்த உருண்டை உருண்டையா வந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வத்தல் பொடி 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கணும். நம்ம பச்சை மிளகால இந்த கிரேவி செய்கிறதுனால காரம் கம்மியாக சேர்த்துக்கிட்டா போதும். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்த இந்த கடலை மாவை நம்ம கையாலேயே ஆறுனதுக்கப்புறம் உதுத்து விடணும். நல்லா பொடி மாதிரி உதுத்து விடணும். நான் 5 பஜ்ஜி மிளகாய் எடுத்துருக்கிறேன். அந்த மிளகாயில் நீளமாக கீறி அதை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையும் எடுத்து போட்டுறணும். விதையோட போனால் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் விதை எல்லாத்தையுமே எடுத்துடணும். எல்லா இதுலேயும் நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க கடலை மாவு மிக்சரை இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அந்த பஜ்ஜி மிளகாய்க்கு உள்ள எல்லாமே ஃபில் ஆகுற மாதிரி நல்லா மசாலா ஸ்டஃப் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. இதே போல் எல்லா பஜ்ஜிலையும் நான் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டேன். மிச்சம் இருக்கிற அந்த கடலை மாவு மிக்சரில் 1/2 கப் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கிரேவி மாதிரி தேவைப்பட்டா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கிற அந்த பஜ்ஜி மிளகா எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டு நீங்கள் அதை திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அந்த பஜ்ஜி மிளகா வேகிற வரை நீங்கள் திருப்பி விட்டுட்டே இருந்தால் தான் எல்லா பக்கமும் நல்லா வேகும். இந்த மிளகா ஃபுல்லாக வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த தயிர் மிக்சரை இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷத்துலையே இந்த மிக்சர் நல்லா வெந்துடும். இது ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் செமி மசாலா மாதிரி செய்கிறதுனால நான் ரொம்ப கர்டு ஊற்றலை. அவ்வளோதான். கொஞ்சம் உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும் இந்த மசாலா. கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். மிர்ச்சி மசாலா ரெடி. இந்த மிர்ச்சி மசாலாவை நீங்கள் சப்பாத்தி ரைஸோட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.